வணக்கம் பெட்டிவாசல் யூடியூப் சேனல் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி செவ்வாய்க்கிழமை வாரச்சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை செவ்வாய்க்கிழமையான காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா அண்ணா இது ஒரு கடை என்ன விலை வருதுண்ணே? அண்ணே இது ஒரு கடை என்ன விலை வரும்ண்ணே? நான் சொன்னது 30 ரூபா கரையும் சொன்னோம்ண்ணே. சரிண்ணே, இப்போ 20 ரூபா கரையும் கேட்டுருக்காங்க. கொடுத்துடலாம். சந்தோஷம், சேர்த்துக்கிட்ட கொடுத்துடலாம். சந்தோஷம். 1 லட்ச ரூபா வருது. 1 லட்ச ரூபாய் கேட்குறாங்க அவங்க. நாங்கள் ஒரு 5 ரூபா சேர்த்துக்கிட்ட கொடுக்கலாம். ஆமாம், கடை என்ன விலை வருதுண்ணே? 25 ரூபா என்ன விலைன்னா கொடுக்கலாண்ணே? என்ன விலை கேட்குறாங்கண்ணே? 16,500 கேட்குறாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே இது ஒரு குட்டி என்ன விலை வருதுண்ணே? குட்டியை பொறுத்து இருக்குது. எதில் இருந்து எவ்வளோ நாள் ஆரம்பிக்குதுண்ணே? இது சொல்லாமாண்ணே? $5,000 8 வரைக்கும் வருது. 7,500 வரைக்கும் வருது. சந்தோஷம்ண்ணே. இந்த குட்டி மாதிரி அவ்வளோ வண்டி சாமி மாதிரி ஐயா ஒரு குட்டி இது என்ன விலை வருதுங்கய்யா? ஒரு குட்டி என்ன விலை வருது? 7,500. 7,500 வருது. இந்த ஒவ்வொரு குட்டியும் 6,000 ரூபாயிலேருந்து 6,500 ரூபாய் வரைக்கும் சொன்னாங்க. குட்டியோட தரத்தை பார்த்து விலை சொன்னாங்க. 6,000 ரூபா வரும். 6,000 ரூபா வருது. 6,500 6,500 பெரிய குட்டியாக இருக்குது. நல்ல தரமான உயரமான நாட்டுக்கெடா ஒன்று வந்திருந்தது. இது மாப்பிள்ளை கெடாவாகவும் வச்சுக்கலாம், சீர் கொடுக்கவும் வச்சுக்கலாம், கோயில் கொடைக்கும் வச்சுக்கலான்னாரு. இதோட விலை 22,000 ரூபா சொன்னாரா அண்ணன். கெடா பார்க்குறதுக்கே நல்ல தோரணையாக அம்சமாக இருந்தது. இந்த செம்மறி ஆடு எல்லாமே கறிக்காக விற்பனைக்கு வந்த ஆடுங்க. இந்த ஆட்டோட தரத்தை பொறுத்தும் எடையை பொறுத்தும் வியாபாரிங்க விலை சொன்னாங்க. நம்ம வாடிப்பட்டி சந்தையில் கிட்டத்தட்ட 5,000 ஆடுகளுக்கு மேலே வந்திருக்கோம். இங்கே வரக்கூடிய வியாபாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி, அவங்க கொண்டு வரக்கூடிய ஆடுகளுக்கான விலையை அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இதில் பேரம் பேசும்போது அவங்களுக்கு கட்டுப்படியானால் கண்டிப்பாக விற்பனைக்கு கொடுக்குறாங்க. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு, செம்மறி ஆடு, குட்டி, பெருசுன்னு எல்லாம் கலந்து கொண்டு வந்திருந்தார். இவர்கிட்ட விலை கேட்டப்ப 6,000 ரூபாயில் இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் பொருளுக்கு தகுந்த விலைன்னு சொன்னார். இந்த வெள்ளாடுங்க எல்லாம் வளர்ப்புக்கு ஏற்ற வெள்ளாடுங்க தான். இதோட விலை 6,000 ரூபாயில் இருந்து 12,000 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. 2 பல் 4 பல் ஆடுங்களாக இருந்தனால இந்த ஆடுங்களை இன்னும் 5 வருஷத்துக்கு மேலே வச்சு தாராளமாக வளர்க்கலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. இந்த வகையான ஆடுங்க 6,000 ரூபாயில் இருந்து 15,000 ரூபா வரைக்கும் விலை சொல்லியிருந்தாங்க. பெட்டை ஆடு, கெடா ஆடு எல்லாமே கலந்தே இருந்தது. கறி வியாபாரத்துக்கு தேவையான ஆடுங்களாம் நிறையா சந்தைக்கு வந்திருந்தது. வியாபாரிகளும் நிறையா பேர் ஆடு போட்டி போட்டு வாங்கினாங்க. இந்த ஆடுங்கள்லாம் 12,000 ரூபா விலை சொன்னாங்க. 12,000 இருந்து 15,000 ரூபா வரைக்கும் இந்த ஆடுகளுக்கு விலை வந்தது. ஆடு விற்கிறவங்களும் சரி நல்ல விலை அனுசரித்து தான் கொடுத்தாங்க. பெரும்பாலும் கறி ஆடுங்க எல்லாமே
அதோட எடையை பொறுத்து விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. நம்ம அண்ணன் ஒருத்தர் நல்ல தரமான மாப்பிள்ளை கடை ஒன்று கொண்டு வந்திருந்தார். அண்ணன் 2 கடை கொண்டு வந்திருந்தார். அதில் இந்த மாப்பிள்ளை கடை சும்மா ஜம்முன்னு இருந்தது. வளர்ப்புக்கு கோயில் கொடைக்கு சீர் கொடுக்க ஏற்ற நல்ல தரமான கிடாவாக தான் இருந்தது. இதோட விலை 17,000 ரூபா சொன்னார் அண்ணன். அண்ணே இந்த மாப்பிள்ளை கடை என்ன விலை வரும்ண்ணே? 17 ரூபா. இந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா நல்லா தரமான ஒரு கெடா கொண்டு வந்திருந்தார். ஆனால் அந்த கெடா வந்து மாறு கொம்பு கெடாவாம். நான் இப்போ தான் அதை முத பார்க்குறோம். அந்த மாறு கொம்பு கெடாவை விலை கொஞ்சம் குறைச்சே தான் கேட்டாங்க. ஏடா மாறு கொம்பு அது நல்லா இருந்தால் அது விதமே வேற. என்ன மச்சான் செம்மணி கொண்டுருக்கீங்க? இந்த ஆடு இந்த 2 குட்டி என்ன விலை வருதுங்க ஐயா? குட்டி ஆ 2 குட்டி ஆடு எவ்வளோங்க ஐயா? 26 ரூபா. நம்ம அண்ணன் ஒருத்தர் கருப்பும் செவலையும் கலந்த மாதிரி முட்டுக்கெடா ஒன்று கொண்டு வந்திருந்தார். கெடா பார்க்க நல்ல தோரணையாக இருந்தது. கெடாயோட விலை 18,000 ரூபா சொன்னார். அண்ணே அண்ணே வணக்கம்ண்ணே. இந்த ஆடு என்ன விலை வருதுண்ணே? ஆடு 18 ரூபா வருது. ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த கெடா 20,000 ரூபா சொன்னாங்க. இனப்பெருக்கத்துக்கு ஆகக்கூடிய கெடானும் நல்ல சண்டை வர்க்கம் உள்ள கெடான்னு சொன்னாங்க. இந்த 2 பல்லு முட்டு கெடா 18,000 ரூபா சொன்னாங்க. கெடா நல்லா ஜம்முன்னு தோரணையாகவே இருந்தது. இந்த அண்ணனை உண்மையிலேயே நம்ம பாராட்டணும். ஏன்னா அவர் வச்சுருக்க குட்டி பூரா வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. தயவு செஞ்சு யாரும் கறிக்கு கேட்காதீங்கன்னு வெளிப்படையாகவே பேசிட்டாரு. நிறைய வியாபாரிகளும் நண்பர்களும் கேட்டாலும் வளர்ப்புக்கு கேட்டவங்களுக்கு தான் இந்த அண்ணன் குட்டி கொடுத்தாரு. வளர்ப்புக்கான குட்டியானே? பூரா வளர்ப்புக்கு எல்லாம். அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே என்ன விலை வருதுண்ணே? வளர்ப்பு குட்டி நல்லா இருக்கேண்ணே, நல்லா தரமாக இருக்குது. என்ன விலை வருதுண்ணே? ஜோடி 11,000 வருது. ஜோடி இந்த ஆடுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீட்டில் வளர்த்த வளர்ப்பு குட்டிங்க. இதோட விலை ஜோடி 12,000லேருந்து சொன்னாங்க. இந்த குட்டிங்க எல்லாமே 4 மாதத்துல இருந்து 5 மாதத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. தாத்தா இந்த குட்டி என்ன விலை வருது தாத்தா? குட்டி என்ன விலை வருது? 13 ரூபா வரும். 13 ரூபா ஜோடி. 13 ரூபா. ஆட்டு. இந்த ஆடுங்க எல்லாமே 8,000லேருந்து 12,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்தது. இன்றைக்கி நம்ம வாடிப்பட்டி சந்தையில் ஆடுகளோட விலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ஓரளவுக்கு தோராயமான விலைகள் தான். ஏன்னா விலைன்றது வியாபாரிகளும் பொதுமக்களும் அவங்க தேவையை பொறுத்து தான் நிர்ணயம் செய்கிறாங்க. பார்வையாளர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி.